திரும்ப ஜெமிலா அவங்களிடமிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். நேற்று வாக்குப்பதிவு முடிந்து விட்டது. அதன் பிறகு ஆயிரம் கணக்கு வழக்குகளோடு களம் தொடர்கிறது. நிறைய கருத்துக்கள் தொடர்கிறத பார்க்குறோம். எண்ணிக்கையில் அடங்காத கருத்து கணிப்புகள் போஸ்ட் போலிங்க்கு தடை இருந்தால் கூட நிறையா போயிட்டே இருக்கிறது. உண்மையில் ஆட்சி கட்டில் யாருக்கு சாதகமாக இருக்குது, எப்படி பார்க்குறீங்க? முதல் கருத்தாக சொல்ல விரும்புவது, ஆட்சி கட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சாதகமாக இருக்கிறது. அதுக்கு பல காரணங்கள் நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இந்த பர்சன்டேஜை வச்சு அதையும் ஒரு சில விஷயம் நம்ம பேசிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த தேர்தல் இந்த தேர்தலை ஒப்பீடு பண்ணுறது, இல்லை இந்த எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் ஓட்டிங் போல் ஆனது வந்து யாருக்கு பெனிஃபிட் அப்படின்றதுல எல்லாருக்குமே ஆளாளுக்கு அவங்கவுங்களுக்கு சாதகமான சில கணக்கீடுகள் கொடுத்தால் கூட நம்ம முதல்ல வந்து ஒரு விஷயம், கடந்த கால நம்ம தேர்தல் வரலாறுகள் சில பாடங்களை சில செய்திகளை நமக்கு தந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இதை நோக்கி போகிறாங்க. நிச்சயமா அடிப்படை நோக்கி போகலாம். குறிப்பாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு சல்யூட் கொடுக்கணும் சார். ஏன்னா எஸ்ஐஆர் பணி ரொம்ப முக்கியமான பணி. அந்த எஸ்ஐஆர் வரும்பொழுது இங்கே திமுகவும் சரி இல்லை தாவேக்காவும் சரி, இவங்க எல்லாமே நிறைய எல்லா கட்சிகளும் திமுக கூட்டணி எல்லாருமே வந்து முதல்ல பெரிய போர்க்கொடியை தூக்குனாங்க, இது வந்திருக்கவே கூடாது அப்படின்னு. இப்போது அது வந்ததோட பெனிஃபிட் என்னன்றதை இப்போ உணர்ந்திருப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். நிறைய ஓட்டு எக்ஸ்ட்ரா ஓட்ஸ் இருக்கும்போது நிறைய கள்ள ஓட்டு போடுவதற்கும் நிறைய காரணமாக இருந்தது கடந்த கால அரசியல் வரலாறு. இப்போ அது கொஞ்சம் டெஃபினட்டாக லிமிட் ஆயிருக்கும் அப்படின்னு தான் நம்ம நம்புகிறோம். ஸோ எஸ்ஐஆர் பணி முக்கியமான காரணம். ரெண்டாவதாக ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன். இந்த 5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்தார்கள் அப்படின்றத அவங்க பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்டாலின் மாடல் அரசு அல்லது திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டிற்கு ஆகா ஓஹோன்னு எதையோ செஞ்சிட்டோன்னு பெருமையாக மார்த்தட்டி கொண்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் மக்கள் இவ்வளவு தூரம் வந்து வெகு திரளாக வந்து வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னா கடந்த கால வரலாறு நீங்கள் ஒரு முறை திரும்பி பார்க்கணும். 2011 என்ன நடந்தது? அப்போது இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. அப்போ மக்கள் வெகு திரளாக வந்து வாக்களித்தார்கள். அப்போ இதுதான் இதுக்கு முந்தைய தேர்தல் வரலாற்றில் அதிக பர்சன்டேஜ் போலான ஹிஸ்ட்ரி இருக்குது நமக்கு. அது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாய்ப்பாக அமைந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி அந்தஸ்தில் கூட இருக்க முடியாத அளவுக்கு மோசமான பின்னடைவை அது கொடுத்தது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போவும் இருப்பதாக நாம் உணர்கிறோம். சில பேர் சொல்கிறாங்க விஜய் வந்திருக்கிறாரு, அதனால தான் வந்து இப்போ இவ்வளவு வெகுத்திரளாக மக்கள் வந்து வாக்களிச்சிட்டாங்க. அந்த முதல் கட்ட வாக்காளர்கள், அதாவது 18 வயது பூர்த்தியாகி முதல் வாக்கு செலுத்துகிறவர்களுடைய வாக்கு சதவிகிதம் அதெல்லாம் பற்றி சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம சொல்லுவோம்னா எத்தனை பேர் அதில் இருக்கிறாங்க? ஒரு 14 to 15 லட்சம் அந்த வாக்காளர்கள். அவங்க வந்து வந்த உடனே மொத்தமாக எல்லாமே டேர்ன் ஆயிடுச்சா அப்படின்னா அவங்க மொத்த பேரும் போட்டிருப்பாங்கன்றதே முதல்ல நம்ம அதை சரியாக யூகித்து சொல்ல முடியாது. அப்படி தான் நிச்சயமாக போட்டிருப்பாங்க அப்படின்ட்டு. சரி, அப்படியே அவர்கள் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா கூட இந்த இடத்துல நான் இன்னொரு ஒப்பீடை சொல்லணும்னு நினைக்கிறேன். வெஸ்ட் பெங்காலோடைய பர்சன்டேஜ் நம்மளோட அதிகரிச்சிருக்கு, நம்மளை விட ரொம்ப அதிகம். 92% வெஸ்ட் பெங்கால் வந்திருக்காங்கன்னா அங்கே விஜய் போட்டிடுறாரா என்ன மாதிரியான ஒப்பீடு? இங்கே மட்டும் விஜய் வந்ததுனால இது அப்படியே மாறி போச்சு? அப்படி கிடையாது. எப்போதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆல்டர்னேட்டாக பார்க்கக்கூடியது வந்து மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது ஏன் அப்படின்னா களத்தில் 31 ஆண்டுகள் நம்ம ஆட்சி செய்திருக்கிறோம். தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே அதிகமான ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறோம் சொல்வதோட ஒவ்வொரு தேர்தலின் போதும் அந்த வாக்கு விழுக்காடு கொஞ்சம் அதிகரிச்சு வருது. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வோட்டர்ஸ் வருவாங்க, அது சேருவாங்க. இப்போ கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்ற இடத்துல நம்ம அதை வெவ்வேறு கருத்துக்கள், அதுல ஒரு ஃபேக்சுவலா அந்த கட்சி நபர்கள் இவர் வருகைக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஃபேவரா அவங்க நினைச்சுக்கலாம். அது அவங்க கற்பனைக்கு அவங்கவுங்க எடுத்துக்கலாம். அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கிறது, கணக்கு போட்டுக்கிறது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக பீப்புளுக்கு இப்போது ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் வந்திருக்கு சார். டியூ டு சோஷியல் மீடியாவாக இருக்கலாம். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் இது வரைக்கும் இந்த 5 வருஷம் பண்ண நிறைய விஷயம், அவங்க கூட்டணி சேர்ந்த திருமதி பிரேமலதா அவர்களே வந்து வெளிப்படையாக சொன்னது மாதிரி அது சொல்லாமலும் கூட மக்களுக்கு புரியுது. டெய்லி நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள், சிறுமிகள் குழந்தைகள் பாதுகாப்பாகவே இன்னைக்கு இருக்க முடியல. அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு தமிழ்நாடு சென்று விட்டது. இது யாரை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள்.
எப்பயுமே ஒரு தேர்தலை தீர்மானிக்கக்கூடியவர்கள் பெண்கள் தான். இப்போவும் வாக்காளர்கள் எண்ணிக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்கள் தான் அதிகமானவர்கள். அப்படி வெகு திரளாக பெண்கள் வந்து வாக்களிக்கணும்னு நினச்சதுக்கு காரணமே வந்து இந்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பணுன்றது தான். இந்த கவர்மெண்ட்டால் நமக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. போதை கலாச்சாரம் அது வந்து கட்டுக்கடங்காமல் போயிடுச்சு. இந்த நடக்கக்கூடிய அத்தனை சீர்கேடுகளுக்கும் பின்புலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாருமே சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறதும் என்னன்னா, அவங்க கஞ்சா போய் யூஸ் பண்ணியிருந்தான், போதை போட்டிருந்தான். போலீஸே வந்து போதையில் இருந்தால் விசாரிக்கிறது இல்லை, போதை தெளியணும்னு வெயிட் பண்ணுறாங்க. அப்போ இதை ஒரு காரணமாக காட்டிக்கொண்டு ஒவ்வொரு குற்றவாளிகளும் தப்பிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த போதையை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அப்போ தான் இந்த பெண்கள் இங்கே பாதுகாப்பாக இருக்க முடியும். இப்படியான பல குற்றச்செயல்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்து கொண்டே இருக்கிறது. கொலை கேட்கவே வேண்டாம். அப்போ பாதுகாப்புனா அடுத்த ஆல்டர்னேட் யார்? 2011 அம்மா வரும்போது இதே சூழ்நிலை இருந்தது. கட்டுக்கடங்காத கொலை சம்பவங்கள், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இருக்கும் பொழுது அவங்க வந்து இதை சரி பண்ணுவோம்னு சொன்னாங்க. அதே தான் நடந்தது. வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு. இல்ல சொல்றேன், இது வரைக்கும் பேசி இருக்கிறோம். அதே தான் நம்ம சொல்ல வேண்டிய இது இருக்கு. சொல்றீங்க இது பரப்புரைகளில் பிரதானமாக முன்வைக்கப்பட்ட முழக்கங்கள், குற்றச்சாட்டு தான். நான் புரிஞ்சுக்கிறேன் உங்களுடைய பேச்சு நோக்கத்தை. இதெல்லாம் இந்த ஃபேக்சுவல்லாம் சேர்த்து தான் இவ்வளவு வாக்குப்பதிவு வந்திருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா? மக்கள் அதிகமா வந்ததுக்கு காரணம் இதுன்னு நான் சொல்றேன். அதிகமா வர்றது அதுக்காக விஜய் வந்திருக்காரு அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படியெல்லாம் நான் சொல்லலை. அந்த வாக்குகள் அவருக்கு வெற்றியை கொண்டு போய் சேர்க்குமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம். அந்த நீங்க குறிப்பிடக்கூடிய அந்த கட்சியும் அந்த நபரும் இல்லாத இடம் இருந்தால் உறுதியாக ஆளும் தரப்புக்கு எதிரான இந்த 100% எதிர் மனநிலை வந்து எதிர்கட்சி தான் அதிமுகவுக்கு வரும். அந்த இடத்தில் வந்து இது கொஞ்சம் மடைமாற்றப்படுகிறது. இல்ல சார், அந்த ஒரு வாதம் முன்வைக்கப்படும். அந்த மடைமாற்றி போனால் கூட 100 பேர்ல எத்தனை பேர் மடை மாறி போய் அங்க போக போறாங்க, இங்க வர போறாங்க, அதிமுகவுக்கு வர போறாங்கன்றது இருக்குல்ல. அப்படி நீங்க பர்சன்டேஜ் வந்து நோட் பண்ணி பார்க்கணும். நம்ம வாக்கு சதவீதம் 21 ஒப்பிடும் பொழுது இந்த 85% பாருங்க, ஏறக்குறைய 24 லட்சம் வாக்குகள். 24 லட்சம் வாக்குகள், 25 லட்சம் வச்சுக்கோங்க நியூ பிளேயர்ஸ் கொடுத்திருக்காங்க. 21 கம்பேர் பண்ணும்போது அதுதான், அதை போடும்போது அந்த கம்பேரிசன் தான் வருது. ஆமா, அதனால வந்து நீங்க அப்படி எந்த கணக்கு வகையில நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னாலும் இந்த ஆட்சி அகற்றப்படுவது உறுதி சார். 100% உறுதி. எழுதி வச்சுக்கோங்க. 4ஆம் தேதி நம்ம உட்காந்து பேசலாம். அதுக்கு ஆல்டர்னேட் என்ன அப்படின்னு மக்கள் யோசிக்கிறது நாங்கள் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம், களத்தில் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். எப்படி இந்த ஆட்சி இருக்கும் அப்படின்றதுக்கு நம்ம வந்து புதுசாக வந்து சொல்ல வேண்டியதில்லை. வாய்க்கு வந்ததெல்லாம் எடுத்து விட்டு நம்ம வந்து வாக்குறுதிகளாக சொல்லி மக்கள் வந்து விஜய் அவர்களது தேர்தல் வாக்குறுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் எதையுமே நடைமுறைக்கு செய்ய முடியாது. இது மக்களுக்கு புரியுது. அப்போ மக்கள் யோசிக்கும்போது அடுத்த ஆல்டர்னேட் யார் அப்படின்னா அது எங்களுடைய கூட்டணிக்கு தான் அப்படின்னு யோசிச்சோன்னா இது நிச்சயமாகவே எங்களுக்கான தேர்தல், எங்களுக்கான வாய்ப்பை மக்கள் கொடுக்கிறார்கள், கொடுக்க போக இருக்கிறார்கள். ஆளும் தரப்பு அதிருப்தி வாக்குகளையும் எதிர்த்தரப்போட வாக்குகளையும் கணிசமாக பிரிக்கும் போது இயல்பா ஆளும் தரப்பு நாங்கள் வென்று விடுவோம், எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை அப்படின்ற கருத்துக்கள் கூட முன்வைக்கப்படுது. அதெல்லாம் நீங்க ஏற்கலையா? எப்படி சார் அது வந்து அவங்க கிட்ட இருந்தா பிரிக்க போறோம்? நான் அதை தான் சொல்ல விரும்புறேன். இப்போ ஆளும் கட்சியை எதிர்த்து தான் களத்தில் இருந்த மற்ற 3 பேர் 3 பிளேயர்ஸ் நீங்க எல்லாரும் சொன்னது. ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, 2வது நீங்க நாம் தமிழர் சொன்னீங்க, 3வது தமிழக வெற்றி கழகம் சொன்னீங்க. 3 கட்சிகளுமே நாங்க 3 பேருமே சேர்ந்து யாரை அடிக்கிறோம்? நாம் தமிழர் கட்சி களத்தில் இருக்க 4 முனை போட்டி ஏற்கலையா நீங்க? அது சேர்த்து தான் சார் சொன்னேன், ஃபர்ஸ்ட் சேர்த்து தான் சொன்னேன். ஸோ 3 பேர் சேர்ந்து ஒருத்தரை வந்து இவர் சரியில்லை, இவர்களது ஆட்சி சரியில்லைன்னு சொல்கிறோம். மக்கள்கிட்ட போய் உண்மையை உறக்க சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்க கிட்ட இருந்து ஓட்டு பிரியுமா இல்லை எப்படி பிரியும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அவங்களுக்கு தானே ஓட்டு போடக்கூடாதுன்ற சிந்தனை மக்களுக்கு வரும். ஆட்சி கட்டிலில் இருப்பவர்கள் சரியாக ஆட்சி செய்யவில்லை அப்படின்றது தானே உணர்த்தும். அது வேற ஆட்சியிலே இல்லை, நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கிறோம், எதிர்கட்சியில் இருக்கிறவங்க கிட்ட இருந்துக்கிட்டு ஓட்டை எடுக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இல்லையே. அப்படி நீங்கள் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது ஆளுங்கட்சிக்கு தான் மிகப்பெரிய அடியாக விடும். நம்ம இந்த கணக்கு வழக்குகளோட பார்க்காம பொதுவாக இந்த அதிக வாக்குகள் அப்படின்றது ஆளும் கட்சிக்கான எதிர்ப்பு தான் உறுதியாக இருக்கும் அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஆன்டி இன்கம்பன்சி எப்போ வருதோ அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் மக்கள் திரளாக வீட்டை விட்டு வெளில வருவாங்க சார். வேறு வழியே இல்லை, ஆப்ஷன் இல்லை. நமக்கு கிடைச்ச ஒரே ஆயுதம் ஒரு விரலில் முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான். அதனால
மக்கள் அதிகமா வராங்க, பெண்கள் அதிகமாக வராங்க. யாருக்கு எதிரான புரட்சி தான் தெரியலையோ? ஒருவரில் புரட்சி அரங்கேறி உள்ளது. யாருக்கு எதிரான புரட்சி? ஆளும் கட்சிக்கு எதிரான புரட்சி தான். நம்ம பேசலாம் இந்த பார்வை. அதுக்கு முன்னதாக தாவேகா நம்ம கணக்கு சொல்லணும். கண்டிப்பா. ஆமா ஆமா. மக்கள் தீர்ப்பு பொறுத்த வரைக்கும் சார், நான் வந்து இந்த யூடியூப்ல பார்க்குறவங்க, ட்விட்டரு ஆர் இன்ஸ்டாகிராமு இல்லை ஃபேஸ்புக்கில் வந்து என்ன சொல்கிறது, உங்கள் சர்வே இப்போ ரிப்போர்ட் கொடுக்குறவங்கெல்லாம் தாவேகாவுக்கு கொடுக்கறது நார்மலான ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். ஏன்னா யூடியூப்பில் வந்து விஜய் நடித்த பாட்டு போட்ட உடனே 1 மணி நேரத்தில் 50 லட்சம் பேர் பார்த்துடுறாங்க சார். ஸோ அந்த க்ரௌட் அதுதான் சார். அவங்க அதில் தான் உட்காந்துருப்பாங்க, அவங்க வாக்களிச்சிருக்கிறாங்க. அதனால வந்து அந்த 55% எல்லாம் எடுத்துக்க முடியாது. அது இந்த கருத்துக்கு அது ஏற்புடையதில்லை உங்கள் கேள்விக்கு. அதனால அதில் நான் பெருசாக உடன்படலை. சரிங்களா? அது உடன்படலை. ரெண்டாவது, விசிக சகோதரரும் அவங்களும் 2 பேருமே இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு பற்றி பேசினாங்க. ஆன்டி இன்கம்பன்சி சார், ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் சார்ட்ட. நீங்கள் எத்தனை % ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? நீங்க எத்தனை % இருக்குன்னு சொன்னாலும் அத்தனை % செதஞ்சு இருக்குன்னு நான் சொல்றேன். இல்ல, நீங்க ஒரு சும்மா உங்களால ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியல, இருக்குன்னு நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க. இல்ல நீங்க ஒத்துக்கிறீங்க, அது இயல்புங்க. அது அவர் சொன்ன மாதிரி அது சயின்ஸ். அது ஏதாவது ஒரு ஆட்சியில் இல்ல சார், ஒரு நம்பர் சொல்லுங்களேன். நீங்க சொன்னாதான் நான் கரெக்டா அதுக்கு விளக்கம் சொல்றேன். 5% சொல்றேன் நான். 5%. சரி சார், அதிகமா சொல்றாங்க. வெயிட், நோட் பண்ணிக்கோங்க சார், நோட் பண்ணிக்கோங்க. கடந்த தேர்தல 2021ல நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை விட்டு வெளில போறதுக்கு காரணமா இருந்த ஓட் பர்சன்டேஜ் எவ்வளவு சார்? 2.3%. சார் வந்து சார் முடிச்சிரேன். சரி சொல்லுங்க. சாரே ஒத்துக்கிறாரு 5% ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா தோத்துருவாங்கல சார்? அது எப்படி தோப்பாங்க? ஐயா, நீங்க தான் சொன்னீங்க, நானே சொல்லல சார். இருங்க, 5% நீங்க தான் சொன்னீங்க. மேடம், ஒண்ணே இல்ல சார், நீங்க சொன்னத வச்சு சொல்றேன். ஒரே ஒரு விளக்கம் மேடம், ஒரே ஒரு விளக்கம். அந்த 5 3ஆ பிரிங்கன்ற. எத்தனை வேணா பிரிச்சுக்கோங்கன்ற. நான் பிரிச்சுக்கோங்கன்ற. ஒன்றரை பிரிச்சுக்கினா ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டே வந்து கன்சல்டன்ட் ஆகலையா? எங்க ஓட்டு எங்க கிட்ட இருக்கு. நான் சொல்றேன் சார், முடிச்சிரேனே சார். எங்க ஓட்டு எங்க கிட்ட இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சில நீங்க சொன்ன 5%ல 2-3% கூட நாங்க வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப எங்க போயிடுறோம்ல? 3 கிடையாது, உங்களுக்கு 3 கிடையாது, அவங்களுக்கு தான் தாவேகா தான் அதிகமா இருக்கு. சார், அவருக்கு 3னே வெச்சுக்கோங்க சார். எனக்கு 1% கூட கொடுங்க சார் எங்களுக்கு. அப்ப நீங்க எப்படினாலும் நீங்க 5% லூஸ் பண்ணீங்கன்னா வெற்றி வாய்ப்பை அவர்கள் இழக்கிறார்கள் என்பது 100% ப்ரூவ் ஆயிடுச்சா? வாய்ப்பே இல்ல. ப்ரூவ் ஆயிடுச்சா சார்? இதுதான் சார் என்னோட கருத்து. மக்கள் தீர்ப்பு வந்து நீங்க ஏற்கல. மக்கள் தீர்ப்பு வந்து சோஷியல் மீடியா தீர்ப்பை நான் ஏற்கவில்லை. சோஷியல் மீடியா தீர்ப்பை நான் ஏற்கவில்லை, அவ்வளவுதான். சுருக்கமா ஒரு வரியில் சொல்லுங்க. இல்ல, அதாவது ஆல்ரெடி எதிர்க்கட்சியில் இருக்கிறோம். நாங்க ப்ரூவ் பண்ண கட்சி. நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம்தான் தாவேகா அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும், என்ன நடக்கும், என்ன ஓட் போடுற. இப்பயும் வந்து நம்ம எல்லாம் ஒரு ஆரூடம், ஒரு கற்பனையில தான் இங்க பேசப்படுகிறது. சகோதரர் கூட சொன்னார், வெயிட் பண்ணுறேன், நான் 4ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். அந்த வெயிட் பண்ணி நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு தெரியும் எங்கள் வாக்குகள் எவ்வளவுன்றது எங்களுக்கு தெரியும். சகோதரர்கிட்ட சொன்ன மாதிரி தான், ஒரு 3%, 2 to 3% ஓட்டில் நாங்கள் வந்து வீழ்த்தப்பட்டோம் அப்படின்னா இப்போது ஆட்டோமேட்டிக்காக அதையும் தாண்டி நாங்கள் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெறும். நன்றி.